உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்கும் நிலை. எதுவும் வேறல்ல, அனைத்தும் இறைவனுடைய தத்துரூபம். இறை அனைத்துள்ளும் இருக்கிறது. பிரகலாதன் பார்வையில் இறைவன் எங்கும் இருக்கிறான். என்னுள்ளும் இருக்கிறான், உன்னுள்ளும் இருக்கிறான். அன்பே நான், அன்பே நீ, அன்பே சிவம். இறைவன் எங்கும் இருக்கிறான் என்கிற பேர் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் அறிவாகவும் இருக்கிறான், அறியும் பொருளாகவும் இருக்கின்றான். அறிவை அறிவால் அறிவது முழுமை நிலை. இத்தகைய முழுமை நிலை வந்துவிட்ட பிறகு மரணமும் இல்லை, பிறப்பும் இல்லை. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். ஒன்றை விரும்ப வேண்டுமானால் பிறவாமையை விரும்ப வேண்டும். ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். ஐயப்படா அது, அதாவது ஒரு ஐயமும் ஒரு சந்தேகமும் இன்றி உள்ளிருக்கக்கூடிய அந்த உண்மை சொரூபத்தை உணர்ந்தவனை தெய்வத்திற்கு ஒப்பாக வள்ளுவர் கூறுகிறார். இந்த மனதை இறைவனோடும் இந்த உடலை சமுதாயத்தோடும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இந்த உடலை கொடுத்த சமுதாயத்திற்கு உடலையும் மனமாக விரிந்து இயங்கிய இறைவனுக்கு இந்த மனத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு இன்று கிடைத்ததை இன்று உண்ணுகிறேன், இன்று கிடைத்ததை இன்று அனுபவிக்கிறேன். எனக்கு என்று என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைத்து விடுகிறேன். இது முழுமை நிலை வரும்போது தானாக கைகொடும். இறைவன் நம்முள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறான் என்கிற உண்மையை உணர்ந்து விட்டோமானால் உள்ளிருந்து நானே பிரகாசித்து கொண்டிருக்கிறேன், இன்ப ஊற்றாய் ஊற்றெடுத்து பொங்கி கொண்டிருக்கிறேன் என்ற அந்த அருப்பேராற்றலின் அன்பு குரலை கேட்கலாம். உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை என்பார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருச்சிற்றம்பலம்.